பலா பிஞ்சு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. சொல்றேங்க மேடம். 2 பலா பிஞ்சு மீடியம் சைஸ் பலா பிஞ்சு எடுத்துக்கணும். அதை நல்லா தோலை சீவிடணும். தோலை சீவி மீடியம் சைஸா நறுக்கிக்கணும். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து அது முங்குற அளவு தண்ணி ஊற்றி அந்த பலா பிஞ்சை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு விசில் விடணும். ஒரு விசில் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஆற வச்ச பலா பிஞ்சை எடுத்து வச்சிடணும். லேசா வறுத்தா போதும், ரொம்ப மொறுலாம் வறுக்க கூடாது. போட்டதும் ஒரு 2 நிமிஷத்துல எடுத்து வச்சிடணும். தேங்காய், சோம்பு, கசகசா, வெள்ளைப்பூடு 5-6 வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு பேஸ்டா அரைச்சிடணும். இதுல மிக்சியில அரைச்சு வச்சுக்கணும். 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அளவு நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 நறுக்கி மிக்சியில லேசா ஓட்டி எடுத்து வச்சிடணும். இதுல இரும்பு கடாய வச்சு அதுல நல்லெண்ணெய், 2 சோம்பு, 2 கருவேப்பிலை போட்டு வெடிச்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1/2 கிலோ நறுக்கி வச்சிருக்கோங்க, அதை போட்டணும். போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். அதுக்கப்புறம் ஓட்டி வச்ச தக்காளியா அதுல போட்டு நல்லா வணக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் மட்டன் சுக்கா வறுவல் பொடி, அப்புறம் மிளகாத்தூளும் கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா வணக்கிட்டு அரைச்சு வச்ச மசாலாவை அதுல போட்டு நல்லா வணக்கணும். அந்த எண்ணெயில கொஞ்சம் வதக்கணும். இந்த அரைச்சதையும் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில கிரேவி மாதிரி அப்படியே வணக்கணும். அந்த வறுத்த பலா பிஞ்சையும் போட்டு நல்லா சுருள கிரேவியா வேணா கிரேவியாவும் வச்சுக்கலாம். ட்ரையா பண்ணோம்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நாக்குல எச்சி ஊறுதே. சாப்பிட்டு பாருங்க, நீங்க நல்லா இருக்கும். இருக்கும். திண்டுக்கல் ஃபேமஸ் சிறுமலை பலா பிஞ்சு இது.